ஆயுதம் ஏந்தி கண்மூடாமல் காத்து மண்மூடினாலும் உழைத்து தமக்கென ஒரு இடம் கிடைக்காதா என்ற ஆசையாய் வந்து நிற்பவர்களை தீயணைப்பு வீரர்கள் தானே என்ற ஒற்றை வார்த்தையில் கல்லறைக்குள் தள்ளிவிடுவோம். மனிதர்களையே விலங்குகளைப் போல் நடத்தும் இக்காலகட்டத்தில் ஏதோ ஒரு விலங்கு கிணற்றில் விழுந்தால் கூட தன் பிள்ளையே விழுந்ததை போல் பதறி அடித்துக் கொண்டு ஓடும் இவர்களின் தியாகத்தை கல்வெட்டில் குறித்தால் கூட போதாது. திருமணம் முடிந்தவுடன் மனையிலிருந்து வினையை தீர்ப்பதற்காக வீறு கொண்டு எழுந்தவர்கள் எத்தனை பேர்! ஐயா என்று கதறி எழுது ஓடி வருபவர்களை சகோதரனாக, தந்தையாக, மகனாக இருந்து தீர்த்து வைத்தவர்கள் தான் இந்த தீயணைப்பு வீரர்கள். தலை தீபாவளியை கூட தலைக்கவசத்தோடு உயிரை காப்பதற்காக விட்டுக் கொடுத்தவர்கள் இங்கு எத்தனையோ பேர் இருந்து கொண்டேதான் இருக்கின்றனர். சேவையில் கை கால் ஏன் உயிரை கூட இழந்தாலும் தீயணைப்பு வேலை வீடு தேடி வரும்போது தன் மகளுக்கோ மகனுக்கோ வீர திலகமிட்டு சென்று வா வென்று வா என்று கூறிய தாய்மார்கள் இங்கு எத்தனை பேர்! தவிக்க விட்டு சென்று விட்டார் என்று மார்பில் அடித்து அழுகாமல் பல உயிர்களை காத்துவிட்டு சென்று விட்டார் என்று அவரின் வீர மரணத்தை கொச்சப்படுத்த நினைக்காமல் கண்ணீர் விடாமல் இருக்கும் மனைவிமார்கள் இங்கு எத்தனையோ பேர் இருந்து கொண்டுதானே இருக்கின்றனர். தீயை அணைப்பதாலோ என்னவோ தெரியவில்லை, அந்த தீயே இவர்களை கண்டு இன்று பயம் கொள்கிறது. மலை உச்சியோ கடல் ஆழத்திலோ ஏதோ ஒரு உயிர் தவித்துக் கொண்டிருக்கிறது என்று தெரிந்தால் கண் சிமிட்டும் நேரத்தில் காற்றை போல சென்று உதவுகிறாயே. நான் கூறுகின்றேன், கடவுள் நம்பிக்கை இல்லாத எனக்கு எங்களை காக்கும் எல்லை கருப்பண்ண சாமியாகத்தான் நீங்கள் தோன்றுகிறீர்கள். மனைவியின் பிரசவத்தில் உடன் இருக்க முடியாமல் பிறந்த தன் குழந்தையை கையிலேந்தி கொஞ்சாமல் ரத்தம் சிந்தி உழைப்பவர்களுக்கு ரத்தம் தேவை என்றாலும் கொடுக்க சிந்திக்கும் பலர் இங்கு இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றனர். தன் வீட்டில் துக்கமே நடந்தாலும் இழந்த உயிருக்காக கவலைப்படாமல் இருக்கும் உயிருக்காக போராடும் உங்களை என் மனதில் என்றுமே கோபுரத்தில் வைத்துதான் அழகு பார்ப்பேன். இல்லம் தேடி வரும் ஈடில்லா வீரனவன் இவன். திரையில் கதாநாயகன் அல்ல, நிஜத்தில் வாழும் சவால் நாயகன். தற்போது கூட திருவெண்ணை நல்லூரில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த மனிதர்களை கயிறு கட்டியும் தோளில் தூக்கியும் தன் உயிரையும் துச்சமென கருதிய எத்தனையோ தீயணைப்பு வீரர்கள் இருந்தனர். யமதர்மனின் பாச கயிறு நம் உயிரை எடுக்க வரும் என்றால் இவர்களின் பாசமான கயிறு நம் உயிரை காப்பதற்காகவே வரும். எப்போது நமக்கு தீங்கு வந்தாலும் கண்ணா என்று கூறுவோமே, கண்ணா வருவானா என்று தெரியவில்லை. கண்டிப்பாக இந்த அண்ணா வருவான். நாட்டின் எல்லையை காக்கும் ராணுவ வீரனுக்கும் ஊரின் எல்லையை காக்கும் காவலர்களுக்கும் தரும் மரியாதையில் 1% கூட குறையக்கூடாது என்றால் அது இந்த தீயணைப்பு துறையாக மட்டும்தான் இருக்க முடியும்.